மார்க்கெட்டுக்கு காலையிலே போயிட்டு வந்துட்டனால எல்லா திங்ஸும் அப்படியே எடுத்து வச்சாச்சு. எதையுமே இறக்கட்டவே இல்லை. எனக்கு என்னென்னு தெரில, மைண்ட் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. வேலை செய்யவே தோணவே இல்லை. ஈவினிங்காக தான் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். முருங்கைக்காய், காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தனால அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி பாக்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே கட் பண்ணி பாக்ஸில் போட்டுட்டு இருந்தேன். கவரில் இருக்கிற காய்கறி எல்லாமே அப்படியே வச்சுட்டனால நான் ஒரு சில டைம் பார்க்காமே இருந்துருவேன். ஒரு சில காய் அழுகிடும். ஸோ அதனால் இந்த வேலையை இப்போவே முடிச்சாகணும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தேன். கேரட்டு, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் அதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா பீட்ரூட் வந்து பாப்பா அவ்வளோவா எடுத்துக்கவே மாட்டேங்கிறான். சரி பருப்பில் போட்டு சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பச்சை மிளகா வந்து கொஞ்சம் அந்த காம்பு கிள்ளி தான் எப்போயுமே நான் வச்சுப்பேன். அப்படியே வச்சோம் அப்படின்னா அழுகிடும் சீக்கிரமாகவே. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். முருங்கைக்காலாம் கொஞ்சம் நல்லா ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. தக்காளி ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே தெரியல. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு இருந்தேன். மழை பெஞ்சிருச்சு வேறு. துணி வெளியே காய போட்டிருந்தேன். ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு உள்கொடியில் தான் காய போட்டிருந்தேன். மிஷின் இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் அதை ட்ரையர்லேயே போட்டிருப்பேன். ஸோ மிஷின் ரிப்பேர் ஆகிட்டனால கையிலே நல்லா பிழிஞ்சு காய போட்டிருந்தேன். அந்த காய்கறிலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணது கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. வீடும் பெருக்கிற வேலையும் இருந்ததுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கி விட்டேன். ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. அதில் இருக்கிற மண் அதெல்லாமே. காஃபியும் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு டே எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் டாட்டா பை பாய். சி தி நெக்ஸ்ட் வீடியோ.